இஸ்லாம் ஃபிக்ஸட் ரூல். ஒரு மனிதன் இன்னொரு மனிதனை காரணம் இன்றி கொலை செய்யக்கூடாது. காரணம் இருக்கணும். என்ன காரணம்? அவன் இன்னொருத்தனை கொலை பண்ணியிருக்கணும், அல்லது அவன் திருமணத்துக்கு அப்புறம் விபச்சாரம் பண்ணியிருக்கணும், இது மாதிரி அல்லாஹ்வுக்கு எதிராக ஃபசாது பண்ணியிருக்கணும். இதெல்லாம் இருக்கிற பட்சத்தில் அதுவும் கவர்மெண்ட் பனிஷ்மெண்ட் கொடுக்கும். அல்லது காரணம் இல்லாம ஒரு மனித உயிரிழத்தை எடுக்கிறான், அவன் முஸ்லிமுக்கு விரோதி. இன்னைக்கு இந்தியாவில் ஒரு மிக சிறந்த ஒரு சம்பவம் நடந்தது. உத்தரகாண்ட்ல பாத்தீங்கன்னா ஒரு ஷூ கடை இருக்கு, பாபா ஷூஸ் அப்படின்னு ஒரு ஷூ கடை, முஸ்லீமுடைய. அது பியூர் இந்து மதத்துடைய நிறைய கோவில்கள் இருக்கக்கூடிய ஒரு பகுதி. எது அப்ப அந்த ஊர்ல பாத்தீங்கன்னா ஒரு பஜ்ரங் தல்காரன் வர்றான். வந்துட்டு என்ன பண்றான், முஸ்லீம் கடையை பார்த்து கடையை சாத்து பேரை வச்சிருக்க பாபா ஷூன்னு. அவன் சொல்றாரு, 50 வருஷமா இந்த பேர். நீ ஏன் பாபன்? பாபான்னு என்ன? ஹிந்தியில பாத்தீங்கன்னா எல்லாரையுமே பாபாம்பாங்க. பாபானா வயசானவர்னு அர்த்தம். பாபா வைக்கக்கூடாது ஷூ அப்படின்னு சொல்லிட்டு உடனே மிரட்டுறாங்க. மிரட்டினோன்னு அதுக்கப்புறம் அடிக்கிறது ஒரு கும்பலே வருது. பக்கத்து கடைக்காரர் ஒருத்தர் வர்றாரு. அவர் இருக்கிறார், அவருக்கு பழைய பட்டிஸ்டா மாதிரி இருக்கு. ஜிம்மு வச்சிருக்காரு, கடையும் வச்சிருக்காரு. காலையில ஜிம்ல ட்ரைனிங் கொடுக்குறாரு, ட்ரைனர் ஆட்டிருக்கு. அப்புறம் கடையிலும் வச்சிருக்காரு. பக்கத்து கடைக்காரர் அவர் வந்துட்டார். தம்பி, என்னப்பா பிரச்சனை உனக்கு? அவன், நாங்க இங்க பேசிட்டு இருக்கிறோம், நீ யாரு பேசுறது? என்னடா பிரச்சனை சொல்ற அப்படின்னு அவன் சொல்றான். பாபான்னு பேர் வச்சிருக்காரு, இதனால இந்து கடன் நினைச்சு நிறைய பேர் இவங்ககிட்ட வாங்குவாங்க. என்னத்தை வாங்குவாங்க? ஷூ. அவரு ஷூ, பாபா ஷூவும் பேக் வித்துட்டு இருக்காரு. என்ன பிரச்சனை உங்களுக்கு? ஒன்னும் பிரச்சனை கிடையாது. வேற ஏதாவது ரிலீஜியஸ் பொருள் வித்தா சரி ஓகே, அதை இது கலங்கப்படுத்திடலாம் அப்படிங்களா? கறி வித்தா சரி ஓகே, இப்படி பண்ணிட்டான் அப்படி பண்ணிட்டாங்க. காமனான ஸ்கூல் ஷூ, ஸ்கூல் பேக், இதுல என்ன இருக்கு? அவர் கேட்கிறாரு, என்னப்பா பிரச்சனை? அவர் என் நண்பர் தான், வச்சுட்டு தான் இருக்காரு, உனக்கு என்னடா பிரச்சனை? இவங்க தாடி, இப்ப நீ உலகத்துல எல்லாருமே தாடி ஃபேஷன். இவங்க எல்லாம் தாடி வச்சதுல இருந்து இப்ப எல்லாருமே தாடி வைக்கிறாங்க. அவரும் தாடி வச்சிருந்தாரா? உடனே டக்குன்னு பேர் என்ன ஒண்ணு, அவர் பேர் தீபக். அவர் உடனே என்ன, முகமது தீபக். ஸ்பாட்ல அப்படி ஒரு செகண்ட்ல அப்படி சொல்றாரு, முகமது தீபக். சொன்ன உடனே இவனு இப்ப எப்படி முகமது தீபகா அப்படின்னு. அது இல்லாம ஆல் சைஸ் இப்படி இருக்க. அவர்லாம் கை வச்சாருன்னா தலைவர் ஒரு 15 நாள் குறைஞ்சபட்சம் ட்ரீட்மெண்ட் ஆகும். உள்காயம் ஏகப்பட்ட டேமேஜ் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஆர்கன்ஸ்லாம் கூட டேமேஜ் ஆயிரும். நெஞ்செல்லாம் அடிச்சாருன்னா நெஞ்செலும்பு உடஞ்சிரும். இப்படிதான் இருக்கு. இவன் ஆள் பார்த்த உடனே ஏதோ ரிக்வெஸ்ட் பண்றேன்னு சொல்லிட்டு போறேன் அப்படின்னு போயிட்டு அதுக்கப்புறம் ஒரு 100 பேரை கூட்டிட்டு வந்துட்டான். அடுத்த நாள் அவர் ஜிம்மு கூட்டு 100 பேர் இருக்கணும்னு தாம் தூம்னு குதிக்கிறான். இவர் போலீஸ் இவரை அடக்கி வச்சிருக்காங்க. யார? முகமது தீபக் பிடிச்சி வச்சிருக்காங்க. அங்க இருந்து அவனுக்கு குதிச்சு பேரிகார்டை குதிச்சு அவன் வர்றான் அடிக்கிறது. இவன் போலீஸ் கையை உதறிட்டு இப்படி வந்தவொன்னு அப்படியே அவன் திரும்பி ஓடுறான். எடுத்தான் பாரு ஓட்டம் மான்கரத்தை. அப்படியே அதான் அவன் தராதான். எப்பவுமே இப்படிதான் இருக்கும். அவரு நமக்கு எக்ஸாம்பிள் யாரு? முகமது தீபக். இது மாதிரிதான் நம்ம ஒவ்வொருத்தரும் முகமது தீபக்கா இருக்கணும், முகமது சரவணனா இருக்கணும், நம்ம முகமது குமாரா இருக்கணும், நம்ம ஒவ்வொருத்தரும் முகமது அல்போன்ஸா இருக்கணும். நீதி அநீதி, அவ்வளவுதான். என் ஆள் பண்ணா அநீதி, இதுதான் நமக்கு தெரிஞ்சது, அவ்வளவுதான்.